வணக்கம். வெள்ள வேஷ்டி சட்டையில ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏண்டா வெள்ள வெட்டி சட்டைக்கு இப்படி ஒரு வணக்கமா? வணக்கம். வணக்கம். வணக்கம் தங்கச்சி. நமஸ்காரம். வணக்கம்மா. நீங்க போற வணக்கத்தை பார்த்தா கண்ணு கட்டுது. இருக்கட்டும்பா. ஐயா வணக்கங்க. இருக்கட்டும்பா. ஐயாடி ரொம்ப படிச்சுட்டு இருக்கேன் போல இருக்க. ஆஹா, இங்கே இந்த மரியாதைனா நம்ம வேலுக்கிட்ட எவ்வளவு மரியாதை கிடைக்கும். குட் மார்னிங். என்னம்மா ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சு வந்துட்டேன்? 8:15 காலேஜ் பஸ் வர நேரமாச்சு. சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாமா. அண்ணா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? ஓத வாங்குவேன். வேணா பிடிக்கிற கை கரண்ட் எல்லாம் பிடிக்க கூடாது. ஒரு மாவட்ட கலெக்டர் மாவட்டலாமா? ஐயோ அண்ணா, இப்பதானே டிகிரி ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன். இத முடிச்சிட்டு நிறைய ட்ரைனிங் கோர்ஸ் படிக்கணும். அப்புறம் ஐஏஎஸ் பரீட்சை எழுதணும். அதுலயும் பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நான் கலெக்டர். அது உனக்கு. எனக்கு நீ இப்பவே கலெக்டர் தான். பஸ் வந்துருச்சு. இது வந்துட்டேனா? சீக்கிரமாமா, நான் போய் பஸ் நிறுத்துறேன். பாத்து போயா? பஸ் பாத்து தான் போறேன். ஸ்டாப். ஆறாம் பஸ் மணிக்கிறது. நீயா? நீ ஒரே ஒரு நிமிஷம் தங்கச்சி வந்துருவா. ஏற்கனவே 10 நிமிஷம் வண்டி லேட். இதுக்கு மேல நிக்க முடியாதுப்பா. இருங்கண்ணே. அட விசில குடுப்பா. சும்மா இருங்கண்ணே. வாமா. பாத்து மெதுவா ஓடி வா. வா. மணி இறங்குங்கண்ணே. சீக்கிரம் ஏறுமா. மணி நான் கோச்சுக்கிறார்ல. ஏமா இவங்க எடுத்துட்டியா? ஐயோ மறந்துட்டேனா? ஒரு நிமிஷம் எடுத்து வந்துறேன். விசில குடுத்துட்டு பாப்பா. விசில குடுத்தா பஸ் எடுத்துவீங்களா? என்ன மரியாதை? வேலு குட் மார்னிங். இந்தமா லஞ்ச். ஐயோ தண்ணி பாட்டில் மறந்துட்டேனே. வேலு நான் சொல்றது ஒரு ஏமா குடம் எடுத்துக்கிட்டியா? இல்லண்ணா. என்னமா என் ராசா, இன்னைக்கு மழை ஒண்ணு வராதுப்பா. அப்படியே வந்தாலும் உன் தங்கச்சி ஒண்ணு கரைஞ்சிட மாட்டாப்பா. விசில குடுப்பா. ஆமா பெரிய விசில். இந்தயா பார், நீ தங்கச்சிங்கிற பேர்ல ரவுடிசமே பண்ற. அடங்கு. தங்கச்சி அனுப்புற வேகத்திலேயாடா என்ன இந்த மிதி மிதிச்ச? தங்கச்சி பாத்து போமா. டேய் பழனி, எப்படா வந்த? எப்ப வந்தயா? என்னைய பார்க்கவே இல்ல நீ? டேய், நீ என் மேல மிதிச்ச கூட நான் கவலைப்படலடா. எப்ப வந்தேன்னு கேட்ட பத்தியா? அதுதான்டா என்ன கொள்ளுது. சரிடா பழனி, தங்கச்சி பஸ் ஏத்தி விடுற அவசரத்துல என்ன நடந்துச்சுனே தெரியல. ஆமா என்னடா நடந்துச்சு? நீ என் மேல ஏறி நடந்த, அதுதான் இங்க நடந்துச்சு. ஓ அதான் இந்த சேரா. டேய் தரைக்கு மனுஷனுக்கு வித்தியாசமே தெரியாம மிதிச்சிட்டு போறியே, எப்படா அது? மிதிச்சனா? மிதிச்ச நாவா? டேய் 10 தடவை பாத்து போன்னு உன் தங்கச்சி சொன்னையே, ஒரு தடவை என்னைய பாத்தியாடா நீ? அது 4வது தடவை யாரோ ஒரு தங்கச்சி யாரோ ஒரு அண்ணன்னு கூப்பிடலாம். உன் தங்கச்சி இல்ல. நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்க, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. அப்பதான் உனக்கு நல்லது. சரி பிசினஸ்க்கு நேரமாச்சு. சீக்கிரம் கிளம்புற வேலையை பாரு. பார், அவளுக்கு 40 டியூப் லைட் ஆச்சு வித்தாகணும். அப்படி என்னையும் சேர்த்து வித்துரு. அண்ணே பாப்பா சட்டை எங்கனே வாங்குனீங்க? ஏப்பா டிசைன் சூப்பரா இருக்கு. அண்ணே என்னடா அண்ணே, இதுக்கு மேல என்னடா பண்ண போறோம்? ஒண்ணே பிசினஸ் கிளம்பணும். பெரிய பிசினஸ் தெருத்துவா பல்ப் விக்கிறேன். பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பேச்சு? பிசினஸ் நேரமாச்சுல. போடா கிளம்பு. வந்தா இப்படியே தான் பரவாயில்லையா? டேய் சட்டையை மாத்திட்டு வாடா. மாத்திட்டால நம்ம முகரைக்கு வாங்கி போறோம். ஏய் Dress மாத்துறது முன்னாடி கக்கூசியும் கழுவிட்டு வந்துரு. கழுவுடா. அந்த புது அதானே செஞ்ச. யாரடா பொறுக்குறது உங்களுக்கு? டேய் பழனி, ஏப்பா வடக்கு பக்கம் போ. நாங்க 2 பேரும் கிழக்கு பக்கம் போறோம். இன்னைக்கு ஆளாளுக்கு 10 டியூப் லைட், 2 ஃபேன், 2 அயன் பாக்ஸ் வச்சு வித்தாகணும். அப்பதான் கம்பெனி கட்டுப்படி ஆகும். புரிஞ்சுதா? ஆமா, பெரிய கப்பல் கம்பெனி. இங்க பாருப்பா, எவன அவனா வாங்கினா தான் விக்க முடியும். சும்மா கட்டாயப்படுத்தி எல்லாம் விக்க முடியாது. என்னது எம்டி சொல்றாரு, இப்படி ஏத்து பேசிட்டு இருக்கீங்க? சும்மா 3 ஓட்ட சைக்கிள், 30 டீப், 10 பேனு, 10 கடியாரம், மொத்தோட இதான். இதுக்கு பேரு கம்பெனி. இதுக்கு ஒரு எம்டி, 2 அல்லக்கை வேற. நியாயமா ரேஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் என் பரம்பரையே டிஜர்டன்ட் பரம்பரை.
கிடேஜெண்டா அது துணிஞ்சிக்கிற சோப்பாச்சனே. டேய் நான் சொன்னது வேற ரெண்டு. அதுக்கு பேரு டீசென்ட். உனக்கு புரிஞ்சு போச்சுல? விடுப்பா. இந்த பழனியே முத குடும்பி எடுத்து விட்டு கிராப்ப வெட்டினது யாரு? என் தாத்தா. முத இந்த பழனில பேண்ட் போட்டது யாரு? அதுலப்பா முழுக்கால் டவுசர் போட்டது யாருன்னு? யாரு? என் அப்பா. இந்த பழனில ஜாண்டைக்கு ஜட்டி போட்டது யாரு? உங்க சித்தப்பா. இல்லை நான். ஏதோ என் நேரம் அதிர்ஷ்ட தேவதையை ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டு கழுத மாதிரி சுமந்து திரியறேன். பழனி வர்ற ஆத்திரத்துக்கு விஷம எவ்வளவு காத்த வாயில வச்சிருக்கான் ஐயாடி. காலங்காத்தால தொந்தரவு கொடுக்கறதுக்குனே வந்திருக்காங்க. வணக்கம் பாட்டி. வணக்கம் சொல்லிட்டேன் பெல் அடிச்சா போலாம். இரு அதுல பாட்டி நாங்க இந்த ரேடியோ டியூப் லைட் ஃபேன் அயன் பாக்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறோம். நீங்க முதல்ல அட்வான்ஸா 10 ரூபா கொடுத்தா போதும். மீதியை டெய்லி 10 ரூபாய் நாங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவோம். அப்படியா? வாங்க 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 உட்காருங்க தம்பி. உங்களுக்கு எந்த பொருளா வேணும்னு சொல்றீங்களா? அது இருக்கட்டும். அங்க பாத்தீங்களா டியூப் லைட், ஆமா. இங்க பாத்தீங்களா டிவி, இது அயன் பாக்ஸ் எல்லாமே எங்க வீட்ல இருக்கு. நீங்க கிளம்புங்க. பாட்டி இத நீங்க வாசல்லே சொல்லிருக்கலாமே. இத நீங்க நம்பணும்ல. அடிக்கடி வந்து இப்படி சொல்ல கொடுக்க கூடாதுல. அதனால உங்களை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சேன். கிளம்புங்க. சே சரியான இடக்கு தெரியும் உங்களுக்கு. வா வேலை வரத்துக்கு போலாம். என்ன இல்லடா, எடக்கு படக்கான தெருக்கு 2 பேரா வந்த நமக்கே இந்த கதினா தனியா போயிருக்கு அவனோட கதி. நல்ல டைம் பீஸா? சூப்பர் டைம் பீஸுங்க. ஓடுமா? அருமையா ஓடும். எங்க ஓடல? சரி விடு. அம்மா இது என்னது? டியூப் லைட். எரியுமா? பிரமாதமா எரியா. எங்க எரியல? இது என்னது? ரேடியா. பாடுமா? சுச்சி போட்டா பாடும். செய்திகள் வாசிப்பது நாராயணசாமி. இது பேர் பாட்டா? இது பாட்டா? பயணம் யாருக்கிட்ட நான் உன் சேட்டையை காட்டுறேன். வா உன் கிறண்ட கால வெட்டுறேன். ஆட்டோ வருமா? ஓட்னா வரும். எங்க போகணும்? சித்தா நகர் 2nd ஸ்ட்ரீட் 7ஆம் நம்பர் வீடு. 50 ரூபா கொடுமா? அநியாயமா இருக்கே. நடந்தே போயிருவேன். லக்கேஜ்க்காக தான் ஆட்டோ பிடிக்கிறேன். 30 ரூபா வாங்கிக்கோ. அப்போ ஒண்ணு செய். நீ லக்கேஜ்ல வண்டியில வச்சுட்டு பின்னாடியே ஓடிவா. நான் 30 ரூபா மட்டும் வாங்கிக்கிறேன். என்னையா திமிரா பேசுற? பேச்சு மாறக்கூடாது. புறப்படு. நான் பின்னாடி ஓடி வரேன். ஆனா ஒரு பந்தயம். அந்த அட்ரஸுக்கு நீ முன்னாடி வந்துட்டா உனக்கு நான் 50 ரூபாய் தரேன். நான் முன்னாடி வந்துட்டா நீ எனக்கு தரணும். ஓகேவா? என்ன அழகு. ஐயோ பாத்தியா? நீ ஜெயிச்சிட்ட. இந்தா பணம். உழைச்ச காசு எனக்கு வேணாம். இந்தா 50 ரூபாய். இனிமே யாருக்கிட்டயும் திமிரா பேசாத. ஹாய் பாட்டி. ஏ அஞ்சலி வா 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 வா. ஆமா வேலை மாத்தி ஊருக்கு போறதாக லெட்டர் போட்டேன். ஆனா இன்னைக்கு வரை நீ எழுதவே இல்லையே. இப்படி திடீர்னு வந்து நிக்கிறது தான் அஞ்சலி ஸ்டைல். என்னடா அப்படி வேர்த்து இருக்கு? ஒரு ஆட்டோக்காரனோட பந்தயம். ஸ்டேஷன்ல இருந்து ஓடியே வந்த. முதல்ல பேக் புடி, கை வலிக்குது. இதெல்லாம் ஒரு காரணம். கலக்கிட்ட உன் பாட்டி ஸ்டைல். கமான். இந்த நகரிலே பல கூட்டங்களை பார்த்த மைதானம் இது. இதிலே இன்று நடைபெறும் இந்த கூட்டம் வன்முறைக்கு எப்பா வேலு, ராத்திரி நேரத்துல செவனேன்னு உன் வீட்டுல கிடந்த 30 டீப்பையும் கொண்டாந்து ஒரு டீப்புக்கு 10 ரூபா மணி 300 ரூபா கிடைக்குமேன்னு அந்த சவுண்ட் சர்வீஸ்காரனுக்கு கொடுத்தேன். இதுக்காண்டி நான் கல்லைய கையில கொடுத்து கொற்ற பணியில காவலுக்கு உட்கார வச்சு கஷ்டப்படுத்துறது என்ன நியாயம்? ஏய், யாரை கேட்டு விக்க வச்சிருந்த டியூப் லைட்ட வாடகை கேட்கணும். என்னது? உன்னை தாப்பா கேட்கணும். அது ஒரு டியூப் லைட் உடைஞ்சாலும் சம்பளத்தை பிடிச்சிருக்காங்க. சம்பளம்
முதல்ல ஒழுங்கா உட்கார்ற கிழிஞ்சிர போது பாப்பர் பேன் பரப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. ஏய் டியூப் லைட்ல கை வைக்க பாரு. டேய் 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 கையடா இருப்பா டீப்ல கையத்தானே வச்சான் உருவிட்டா ஓடுறான். ஏய் இளைஞனே ஒருத்தது போதும் பொங்கி எழு. என்னடா ஆச்சு? பொங்கிட்டான். பழைய கலை உமட்டிருச்சு. நீ ஒரு மதம் கொண்ட யானை, சீறுகின்ற காளை, சினம் கொண்ட சிங்கம். ஆக மொத்தம் இருக்க கூட உங்க அன்னைக்கு மனுஷனா தெரியல. இந்த நகரிலே நடப்பது நாகரிக அரசியலா? வேலு நடிச்சாம 2:45 மணிக்கு லோக்கல் பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்கான்ப்பா. ஏய் எவனோ டியூப் லைட் எடுத்துட்டு போவான் பாத்துக்கடா. அவன் விட்டுருவான். நீ விட மாட்ட போட்டுக்க விடிய விடிய. டியூப் லைட் ஆச்சு. ஆமாமா டியூப் லைட் தான். இது அங்க இருக்கலாம் டியூப் லைட் தானே. அந்த ரவுடியை உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த ரவுடியின் பேரை குறிப்பிட்டு சொல்லட்டுமா? ராகவன். இங்கே போலீஸ் ஆபீஸ்லயும் என்ன மரியாதை உங்களுக்கு யார் வந்தாலும் என்னை பற்றி கேட்க முடியாது. என்னப்பா தலைக்கு மேல தாவி போயிட்டு இருக்காங்க. சிறப்பு பேச்சாளரா இருப்பாங்களோ. துணிச்சல் மட்டும்தான் நம்ம கை வைக்கும் ஒரே ரூபாய் பணமும் பேசுறதுக்கு ஒரு மேடையை கிடைச்சா என்ன வேணாலும் பேசுவியா? ஏப்பா அங்க என்ன நடக்குது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஆஹா டேய் நம்ம வேலு சீறிட்டான்டா. இன்னைக்கு 2 பார்ட்டியும் க்ளோஸ். என்ன பேசிட்டு இருக்கீங்க? வெறும் டியூப் லைட் கழட்டிட்டு எஸ்கேப் ஆற வழிய பாருங்க. எஸ்கேப்பா இனிமே மை பிடிக்கிறதுக்கு உனக்கு கை இருக்காதடா. ஏய் டியூப் லைட். ஏப்பா வேலு ஒருத்தனை போட்டு இத்தனை பேர் அடிக்கிறாங்களே. இவ்வளவு பெரிய உடம்பு வச்சுட்டு பார்த்தும் பார்க்காம போறீங்க நியாயமா? நான் என் வேலை உண்டு என் தங்கச்சி சொன்னது. எதை பத்தியும் கவலைப்பட நான் தயாரா. உன்னை புரிஞ்சுக்கவே முடியலப்பா. இவனை அடிச்சு கொன்னுறாதீங்க. அரகுர உயிரோட விட்டுருங்க. நீ ஒரு லொல்லு, அந்த போஸ்ட் மாஸ்டர் ஒரு லொல்லு. மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு போனதுக்கு அந்த இஞ்சி தன்ன மங்கி என்ன சொல்லிச்சு தெரியுமா? This is not Chennai. This is பழனி. இங்க நீ புடவை கட்டிக்கிட்டு தான் வரணும். நல்ல வேலை மொட்டை அடிச்சு சந்தனம் பூச்சலான்னு சொல்ல முட்டானே. இரு டிபன் பாஸ் எடுத்துட்டு வரேன். பாட்டி பாட்டி முந்தான விழுந்துருச்சு பாட்டி. இந்த நேரம் வந்துச்சு. வெளியுள்ள இருந்த மாதிரி ஏன் அலறற? எடுத்து போட்டுக்க வேண்டியதானே. எப்படி மடிச்சு போடுறது தான் தெரியலையே. இப்படி எடுத்து போட்டுக்க வேண்டியதானே. இரு இந்த பிரச்சனைக்கு நாளைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இந்தா போயிட்டு வா. சரி. எப்படி உன்ன என்ன தேடுறா? ஒண்ணுல ஒரு 50 காசு கை தவறி விழுந்துருச்சு. அதான் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன். இதா பாரு. யோ இது முதல்ல காமிச்சிருக்கலாம்ல. நீ போவோன்னு பார்த்தேன். போக மாட்டேன்ற. எடுத்துக்க. இன்னைக்கு நமக்கு லாபம் தான். எனக்கும் தான். பஸ் வருது. போகலாம். அது நான் போற பஸ் இல்ல. அப்ப நான் போறேன். பஸ் நிறுத்தியா நிக்கிறோம்ல. பட்டுமானே. போ. பஸ்ஸுங்க. ஆமாங்க பஸ் தாங்க. எங்க பஸ்ஸுங்க? ஆமாங்க. ஐயோ. ஏங்க பஸ் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஆமாங்க சொல்றீங்க. ஆமாங்க பஸ்ன்னு சொல்லாம என்னங்க சொல்லுவாங்க? ஹலோ பஸ் நிறுத்துங்கன்னு சொன்னேன். நீங்க எங்க பஸ் நிறுத்துங்கன்னு சொன்னீங்க? நீங்க பஸ் நீங்க ஆமாண்ணா. ஏன் நான் பஸ்ஸ பார்த்தது இல்லையா? அது யாருக்கு தெரியும்? கஷ்டம். ஓடலையா? இந்த வாட்ச் வர மணி. வேலு. மணி. வேலு சக்தி வேலு. ஹலோ மணி என்னன்னு கேட்டேன். ஏங்க எதுவுமே நீங்க முழுசா கேட்க மாட்டீங்களா? இப்படிதாங்க உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க முதல்ல வந்து டைம் கேட்பீங்க, அப்புறம் அப்படி இப்படின்னு பேச்சு கொடுப்பீங்க. இந்த பேச்சு அப்படியே வந்து லவ்ல போய் முடியும். இது பாருங்க, நான் லவ் பண்ற ஸ்டேஜ்ல இல்ல. நிறைய பொறுப்புகள் இருக்கு, கடமைகள் இருக்கு. தம்பி சூப்பரா சொன்னீங்க. இப்படிதான் இருக்கணும். சரிண்ணே. எங்க போனோம்? ரமேஷ் தியேட்டர் போனோம். ஏயா ரமேஷ் தேட்டர் 2 ரூபாய் கொடுற 3 ரூபாயா? ஐயோ எங்கிட்ட 2 ரூபாய் தாங்க இருக்கு. ஏன் இம்சப்படுத்துற? எவ்வளவு தெரியாது உனக்கு? கண்டக்டர் அண்ணே, நாம இப்படித்தான் இருக்கணும்ன்றது அடுத்தவனை பாராட்டி பிரயோஜனம் இல்ல. நாம எப்படி இருக்கணுங்கிறதா முக்கியம். இந்த பஸ் எங்க போகுது, எவ்வளவு காசு, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் ஏறணும். புரிஞ்சுதா? இவரை ரமேஷ் தேட்டர் இருக்குல்ல, அதுக்கு முந்தின ஸ்டாப்ல இறக்கி விட்டுருங்க. ஸ்டார் நல்ல ஐடியா கொடுத்தாரு. உங்கள மாதிரி டீசென்ட்டான ஆளுங்க ஏறனா பிரச்சனையே இல்ல சார். சரி சரி விடுங்க பரவாயில்லை. சரி நீங்க எங்க போகணும்? எனக்கு ஒரு டிரைவர் நான் சொல்லும் பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சுங்க. பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு.
ஏன் இப்பதான் அவனுக்கு வாய்க்கிழி அட்வைஸ் பண்ண உங்ககிட்ட ஒண்ணு இல்லையா இறங்கியா கீழே எக்ஸ்கியூஸ் மீ கண்டக்டர், அவருக்கும் சேர்த்து 2 போஸ்ட் ஆபீஸ் கொடுங்க. தேங்க்ஸ். என்ன சிரிப்பு? ஒண்ணு இல்ல ஏத்த இறக்கமா பேசுனிய. நானாவது 2 ரூபாயாடி ஏறி இருக்கிறேன், நீ ஒண்ணுமே இல்லாதல ஏறி இருக்கிற. பெருசு கவனம் இருக்கியா? நீ 1 ரூபாய் இல்லாம அல்லாடிய எவனாவது ஹெல்ப் பண்ணானா? எனக்கு பாரு, ஒரு அழகான பொண்ணு டிக்கெட் எடுக்குது. போஸ்ட் ஆபீஸ் ஸ்டாப் எல்லாம் இறங்கு, புது பஸ் ஸ்டாண்ட்லாம் ஏறு ஏறு ஏறு. தங்கச்சி ட்ரைனிங் கோர்ஸுக்கு அனுப்புற அப்ளிகேஷன் பத்திரமா போய் சேரணும். கரெக்டாக உள்ள விழுந்திருக்குமா? பத்திரமே. ஹலோ. எஸ். பஸ்ல உங்களுக்கு டிக்கெட் எடுத்தது பரிதாபப்பட்டு, இதே காரணமா வச்சு பின்னாடியே வந்து எதையாவது பேசி அப்படியே அது வளர்ந்து அப்புறம் அது லவ்ல போய் நின்னு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க நினைக்கிற அந்த தப்பான இடத்துல நான் வரல. எனக்கு ரிட்டர்ன் போறதுக்கு ஒரு 2 ரூபாய் தேவைப்படுது. கொடுத்தீங்கன்னா நாளைக்கே 4 ரூபாய் சேர்த்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன். தேங்க்ஸ். வாமா மகாலட்சுமி. என் பேர் அஞ்சலி சார். புடவையில் உன்னை பாக்குறப்ப என் கண்ணுக்கு மகாலட்சுமி மாதிரியே தெரியற. தோசுக்கள் முண்டை, முன்னாள் தாண்டா நான் புடவையை கட்டுறேன். என்னம்மா முணுமுணுக்கிற? ஹலோ. என்னங்க, இப்பதானே 2 ரூபாய் கொடுத்தேன். கொடுத்தீங்க, ஆனா ரொம்ப கிழிஞ்சிருக்கு. கண்டக்டர் கீழே இறக்கி விட்டுருவான். வேற கொடுத்தீங்கன்னா. பஸ்ல ஏதோ ஒரு பொண்ணு இறக்கப்பட்டு டிக்கெட் எடுத்திருக்கா, அதை போய் லவ்னு ஏத்தி விடுறிய. அறிவில்லை உனக்கு? இல்லனே, பஸ்ல அத்தனை பேர் இருக்கிறப்ப அந்த பொண்ணு குறிப்பா வேலுக்கு மட்டும் டிக்கெட் எடுக்கணும். அண்ணே, நான் கன்ஃபார்மா சொல்றேன், அது லவ் தானே. டேய், அவன் முகத்தை நான் பார்க்கல, அத போய் லவ் கிவன்ட். முகத்தை கூட பார்க்கலையா? சபா, எனக்கு இப்பவே கண்ணை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. கன்ஃபார்மா சொல்றேன், லவ் தானே. முகத்தையே பார்க்கலையா? அங்க இருந்து அங்கே வலிக்குது. அப்படா இந்த பழம் போடுங்க. இவளா? என்னடா சிரிக்கிற? இவன் எப்படிப்பா அவனை லவ் பண்ணுவா? சீரியல் திட்டு மாதிரி கொச்ச 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 கொச்சன்னு மின்னிக்கிட்டு இருக்க அவ எங்க? தூங்கும் போது 0 வாட்ஸ் மாதிரி டல்லா எரியற நீ எங்க? இது 2 ஒட்டவே ஒட்டாது, இதோட மறந்துரு. என்ன தொங்கிருச்சு? எப்பா, பொண்ணுங்களோட மனசு அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாதியா. எதா இருந்தாலும் நேர்ல பேசி கிளியர் பண்ணுவோம். போமா? அப்பா பிரேட் ஆயிடுச்சு, வா போலாம். ஆமா வாங்க போலாம். நீ வந்தா கொலை பண்ணிடுவேன் உன்னைய. நான் எங்கனே வரேனே, நீங்களா பெரியவங்களா பார்த்து பேசி அது அது இந்த லவ் உருப்பட இவ்வளவுங்க. 8 ரூபாமா? நானு. சில்லற 2 ரூபாய் இல்லையாமா? பரவாயில்ல, வச்சுக்கோங்க. ஏப்பா, இந்த பொண்ணு எல்லாருக்கும் 2 ரூபா கொடுப்பா போடுக்க. வா போலாம். என்ன வெறித்தனமான பிக்டா இருக்கு. மேடம் மேடம் எக்ஸ்கியூஸ் மேடம் மேடம் ஸ்டாப். இந்த பையன் உங்களுக்கு தெரியுதா? நான் இவரை பார்த்ததே இல்லையே. ஐயா, யார் இவரு? யார் இவருங்கறா? உடஞ்ச செவர் மாதிரியே நிக்கிற. ஏதாச்சும் பேசுப்பா. பஸ் 2 ரூபாய். ஒரு பஸ் 2 ரூபாயா? 2 ரூபாய் பஸ். நான் பஸ்ல போறது இல்ல. என்னடா அப்ப பேசு. இல்லைங்க, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஐஸ்கிரீம்ல போட்ட திராட்சை மாதிரி இதே கண்கள், கத்தி போல ஷார்ப்பான இதே மூக்கு, 2 ஆரஞ்சு சொல்லிய ஒட்டி வச்ச மாதிரி இதே உதடுகள், அப்புறம் கால்ல கூட கொலுசு போட்டிருந்தீங்க. நம்மகிட்ட பாக்கலன்னு சொல்லிட்டு தலையில இருந்து கால் வரைக்கும் ஓவரா கண்ணை கட்டுது. அது மட்டும் இல்லைங்க, ஒரு சின்ன வித்தியாசம். அன்னைக்கு நீங்க புடவையில இருந்தீங்க, இன்னைக்கு ஜில்லுன்னு ஜீன்ஸ்ல இருக்கீங்க. இப்பதாங்க புரியுது. நீங்க என் அக்கா அஞ்சலிய பாத்திருக்கீங்க. அக்காவா? அப்ப நீங்க மஞ்சரி. மஞ்சரி அஞ்சலியோட தங்கச்சி. நான் வரேங்க. பை பை. டேய், பாத்தியா? ரெட்ட பொண்ணு, டபுள் ஆக்ஷன். உன்னால நான் வேற அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. சரி பரவாயில்ல, நாளைக்கே 2 பேரும் போஸ்ட் ஆபீஸ் போறோம். அவங்க அக்காவை நீ பாக்குற, ஐ லவ் யூ சொல்றோம். சொல்ற ஓகே? அப்போ அப்பாடா, புடவை இவனுக்கு, ஜீன்ஸ் எனக்கு. இப்ப நீ என்ன பண்ற? இந்த 5 ரூபாயை கொண்டு போற. இரு,
போய் அவட்ட வாங்கின 4 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு மிச்சம் 1 ரூபாய வாங்குற மாதிரி பேசி அவ ஹார்ட்ட டச் பண்ணிடு, முடிஞ்ச கையும் டச் பண்ணிடு. இங்கிலீஷ் நல்லா பேசுறா, அது ரொம்ப முக்கியம். போப்பா. ஹலோ, என்ன வேணும்? கரெக்ட் பண்ணலான்னு வந்தேன். என்னது? கனெக்ட் பண்ணலான்னு வந்தேன். ஐயோ அதுவும் இல்ல, கணக்கை கரெக்ட் பண்ணலான்னு வந்தேன். லோன் அமௌண்ட் 4 rupees. ஹலோ, என்ன பண்றீங்க? அது காசை உங்க பக்கம் தள்ளி வச்சேன். 1 ரூபாய் இல்ல, ஸ்டாம்ப் வாங்கிக்கிறீங்களா? பரவாயில்ல, கொடுங்க. எங்க நேத்து உங்க தங்கச்சி பார்த்தேன். தங்கச்சி எதுக்கு இருக்கிறாமே? என்னது தங்கச்சியா? ஆமாங்க, உங்க தங்கச்சி தான் பார்த்தேன். ஹலோ, ஸ்டாம்பு வாங்கினியா போனையான்னு இல்லாம இங்க என்னைய பிட்டு போட்டுட்டு இருக்க. போ. கிளப்பி விட்டானையா. ஒரு கவர் கொடுமா. பாத்தியா? பார்த்தேன், இதையும் பார்த்தேன். அதுக்கு முன்னால நீ உளறன பாரு, அதையும் பார்த்தேன். அவ தொங்கச்சி மேட்டர் எதுக்கு இருக்கிற? அது ஏன் மேட்டர்? ஓ மேட்டர் மட்டும் பேசு. அப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? இப்படி இப்ப நீயா ஸ்டாம்பு வாங்கி ஓ முத்திரைய குத்துற. முத்திரை உள்ளுக்குள்ள போஸ்ட் பண்ணல குத்துறா. ஐயோ படுத்துறானே. முத்திரேன்னு சொன்னது ஓ மேட்டர் சொல்லுன்னு சொன்னப்பா. ஓ போடாத போ. ஓகே ஓகே. இப்பவே கண்ணை கட்டுதே. எங்க இந்தாங்க. என்ன உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல? இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். நேத்து நான் பஸ்ல காசு இல்லாம தவிச்சப்ப நீங்க மட்டும்தான் எனக்காக டிக்கெட் எடுத்தீங்க. அப்படின்னா அதுக்கு என்னங்க? 1 minute. என்னடா எது கூப்பிட்டா? நீ தான் இப்படி கமான் கூப்பிடுறதுக்கு நீ என்ன குதிரையா? அப்படியே கண்டினியூ பண்ணு சொன்னப்பா. சொதப்பிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ற? வீட்டுக்கு போவோம். லவ் இந்த 1 ரூபாய் வச்சுக்கிட்டு மறுபடியும் ஸ்டாம்பை வாங்கி ஆரம்பி. 10 ரூபாய் ஸ்டாம்ப் வச்சு என்னத்த பேசுறது? பேச தெரியாதா? சபா பெருசு. இந்த ஸ்டாம்ப்ல தொப்பி போட்டுருக்காருல, இவர் யார் தெரியுமா? இவர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்தியாவுக்கு 1947ல சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா? அதுல நிறைய பேர் சுதந்திரம் வாங்க பாடுபட்டாங்க. பாடுபட்டவங்க இவரும் ஒருத்தர். ஓகே, இதே மாதிரி இங்கிலாந்துல ஒருத்தர் வந்து பாத்தியா? யாருன்னு தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு அந்த ஆளு. இந்த மாதிரி ஒன்னால எதுவும் பேச முடியாதா? போய் கண்டினியூ பண்ணு. இதே மாதிரி இங்கிலாந்துல கண்டினியூ சொன்னது அவரை. நீ என்ன பண்ணிக்கிற? நீ தான ஸ்டாப்னு சொன்ன. ஸ்டாப்னு சொன்னது இவரப்பா. நீ கண்டினியூ. இப்போ நான் ஸ்டாப்பா? ஐயோ அவன் கண்டினியூ, இது ஓன் கண்டினியூ. நீ கண்டினியூ. இங்கிலாந்து குவீன் எலிசபெத் இருக்காங்களே, அவங்க நாட் ஒன்லி இங்கிலாந்து குவீன் பட் அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க? பேசியா? she is a ராணி. பட் இது வரைக்கும் 68 ரூபாய்க்கு ஸ்டாம்பு வாங்கிருக்கு. ஐ லவ் யூ 3 வார்த்தை உன்னால சொல்ல முடியலையா? ஒவ்வொரு தடவையும் ஒரு டிஸ்டர்பன்ஸ். இன்னும் ஒரே 1 ரூபாய் கூட. நோ, நீ ஒழுங்கா கண்டினியூ பண்ண மாட்டே. கண்டினியூவா? இங்கிலாந்துல குவீன் எலிசபெத் இருக்காங்களே, அத பத்தி பேசினா டயர்டா கிடக்குற. மறுபடியும் எந்திரச்ச படியா பேசாம. இப்போ இந்த ஸ்டாம்ப்லாம் என்ன பண்றது? இனிமேல் ஐடியா சொல்றதா என் பிரெயினுக்கு பெட்ரோல் போடணும். இந்த ஸ்டாம்பை பூரா அங்க கொண்டு போய் கொடுத்து ஒரு ஆப்ப கட்டிங் வாங்கிட்டு வா. பார்க்காத வேலு, ஓ லவ்வுக்கு பூரா என் மூளை தானே செலவு பண்றேன். ஓ மூளை ஃப்ரெஷ்ஷா அப்படியே தானே இருக்கு. சொல்றது போ. போ. நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? டேக் இட் பிரதர். கரெக்டா பத்த வச்சனா? தேங்க்யூ. அப்ப 20 ரூபா கொடு. 20 ரூபாயா? எதுக்கு பத்த வச்சிருக்கா? என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல்ஸ். யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? 10 பைசா கிட்ட போடா. அப்ப என் நெருப்ப கொடு. நெருப்ப கொடுக்கவா? இந்தடா உன் நெருப்பு. இது பேரு கங்கு. நான் கொடுத்தது நெருப்பு. நான் பத்த வைக்கையில இதுல இருந்து பூஷ் பண்ணி வந்தது. ஃபயர் ஃபயர். ஆமா, அத அப்படியே திருப்பி ரிட்டர்ன் பண்றேன். நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டுருக்க. வீட்டுக்கு போ. யாரு? நான் ஓவரா? உண்மையிலே ஓவரா? கொடுக்கலன்னா இப்ப நீ ஓவர் ஆயிருவ. வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானே. இன்னும் எவ்வளவுதான் ஏன் ஷாம்பு வச்சிருக்கீங்க? கொடுங்க. உள்ள ஒருத்தவங்க டார்ச்சர் பண்ணிட்டு. இந்தா. போய் கோட்டர் வாங்கிட்டு வா. சரிங்க சார். கோட்டர் வீஸ் கூடிய சார் எந்த ஸ்டேஷன்? அவர் தான்ப்பா திண்டுக்கலுக்கு புதுசா வந்திருக்க டிஎஸ்பி ஈஸ்வர பாண்டியன்.
ஒரு ஆப்ப ராவா குடிச்ச நானே வெள்ளன வந்துட்டேன். இவன் வெறும் பச்சை தண்ணி தான் குடிச்சா இன்னும் காணாம. போஸ்ட் ஆபீஸ் ஸ்டாப்ல இறங்கி. தங்கச்சி வர்றா, அக்காவை பார்க்க வருவா. இந்தாங்க வச்சுக்கங்க. என்னது? கிளிப்பு ஹேர்பின் ஏதாச்சும் வாங்கிக்கங்க. ஓ, லவ்வுக்கு லஞ்சமா? உங்க அக்காவை பார்த்ததுல இருந்தே என் மனசுக்குள்ள டிங் டாங் அப்படின்னு மணி அடிக்குதுங்க. மணி அடிச்சா கதவு திறந்து பார்க்க வேண்டியது தானே? பாத்துங்க, மனசுக்குள்ளே அவங்க உட்கார்ந்துருக்காங்க. புரியுது. இதெல்லாம் நீங்களே நேரடியா சொல்ல வேண்டியது தானே? அது என்னமோ உங்ககிட்ட ரொம்ப ஈஸியா பேச முடியுதுங்க. ஆனா உங்க அக்கா கிட்ட பேசும்போது மட்டும் அந்தி அடிக்குதுங்க. எப்படி? லவ் மேட்டரை எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம், ஆனா லவ் பண்ற பொண்ணு கிட்ட டைரக்டா சொல்றதுன்னா பெரிய ப்ராப்ளங்க. ப்ளீஸ் எனக்காக நீங்க. ஹலோ, விளையாடுறீங்களா? புடிங்க. வேற வேலை இல்ல? நம்ம ஆளு. ஹாய் 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 மஞ்சு. ஹாய் 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 ஹாய். என்ன? ராத்திரி பூரா உன்னை நினைச்சு தூக்கமே. என்ன பாத்ரூம் போறா? பாத்ரூம் போயிட்டு போவா. வெளியே வந்தவன நம்ம லவ் சொல்லிட வேண்டியதா. என்ன தங்கச்சிக்காரி உள்ள போயிட்டு அக்காக்காரி வெளியே வர்றா? என்ன இப்ப உள்ள உன் தங்கச்சில போனா? அதான் அக்கா நான் வந்துட்டேன்ல. உள்ள போனது உன் தங்கச்சி தானே? ஆனா வெளிய வந்தது அக்கா தானே? சாரிமா, கன்ஃபியூஷன் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. யூ கோ. ஓகே. அது எப்படி கன்ஃபியூஷன் ஆகும்? போனது தங்கச்சி, வந்தது அக்கா. அப்ப தங்கச்சி என்னடா இது? அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே பாத்ரூம்ல? சங்கட்டமா இருக்காது? ஏய், உன்னை அங்க நிக்க சொன்னா இங்க நின்னுட்டு ஏன்டா கக்கூச பாத்துட்டு இருக்க? வேலு, கக்கூசுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். தங்கச்சி உள்ள போனா வந்திருக்கும், போயிருப்பா. வரலையே. அது உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் பாத்துக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் நம்ம பாத்துட்டு இருப்பாங்க. மூதேவி. ஐயோ, அத சொல்லலப்பா. உள்ள போன தங்கச்சியை காணா, அக்கா மட்டும் வெளியே வந்திருக்கா. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? தங்கச்சி உள்ள போயிருக்கப்ப அக்கா மட்டும் எப்படி வெளியே வர முடியும்? கதவை திறந்து வந்திருப்பாடா. துறக்காம வர முடியாது. தெரியுதுல. இப்ப நம்ம யார பக்கம் வந்திருக்கோம்? அக்காவை. அப்ப அக்கா எங்க? வெளியே வந்து உள்ள போயிருக்கா. மறுபடியும் கக்கூஸ்குள்ள போயிட்டா. ஐயோ, இதுல இருந்து வெளியே வந்து ஆபீஸ்க்குள்ள போயிருக்காப்பா. சரி, அதுல என்ன கன்ஃபியூஷன்? உனக்கு கிளியர் ஆச்சா? எனக்கு கன்ஃபியூஷனே ஆகலையே. தங்கச்சி உள்ள போன தங்கச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா? இங்க அக்காவை பத்தி மட்டும் பேசு. சரி சரி சரி. இன்னைக்கு ஸ்டாம்பு வாங்குறப்ப தேங்காய மண்டையில உடைச்ச மாதிரி நச்சுன்னு ஓப்பனா சொல்லிப்புற. போ போ, போயா போயா. இவன் லவ் பண்ணி தொலைக்கிறதுக்குள்ள நம்ம லவ்வுக்கு வயசாயிரும் போல் இருக்கேன். மனுஷமா தெரியாமப்பா. கவுண்டர் மாறிட்டாடா. எப்பா, அவ கவுண்டரா மாறினா செட்டியாரா மாறினா நமக்கு என்ன? காதலுக்கு ஜாதி மதமே கிடையாது. போயா. இல்லடா, அவ கவுண்டர் மாறிட்டாடா. என்ன கவுண்டர்? ஓ, மணி ஆர்டர் கவுண்டர் மாறிட்டாளா? அப்படி சொல்ல வேண்டியதானே. அப்ப மணி ஆர்டர் அனுப்பிட வேண்டியதான். ஆமா, எவ்வளவு வச்சிருக்க? ₹1.25 வச்சிருக்கேன். 1.25 ரூபாயா? எந்த ஊரு? பழனி. இங்க எங்க வந்திரு? மணி ஆர்டர் அனுப்ப. மணி ஆர்டர். டேய், எதுக்குடா கண்ணடிச்ச? தெரிஞ்ச மாதிரி கண்ணடிச்சுட்டு கேட்கல. பேசாம இருறா. பெருசு, மணி ஆர்டர் நாங்க கட்டலாமா? நாங்க கட்டலாமா? ஹலோ, ஒரு மணி ஆர்டர் பண்ணுங்க. கரெக்டா பணம் கட்டிட்டு ரசீதோட வந்துருவான்ல. ரசீது என்ன? ரசீது போடுற பொண்ணோடய வருவான் பாரு. தம்பி, பல பேருக்கு கஷ்டப்பட்டு காது குத்தி சம்பாதிச்ச பணம். எனக்கே காது குத்தணும் நினைச்ச, இங்க பாரு இறக்கிருவேன். ஓஹோ, நீயே காது குத்துற பார்ட்டி தானா? ஆமா, ஆசாரி. அப்ப உனக்கு தாலி ஆர்டர். ஒண்ணு இல்ல, ரெண்டு தாலியா? ஆமா, அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் கேர் பண்ணிக்கிறோம்ல. அப்ப சரி, உள்ள வையா. அப்ப இருந்து நிமித்திர மணியமாவே இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்கள்ட்ட ஒரு 2 நிமிஷம் தனியா பேசணுங்க. சொல்லுங்க, என்ன பேசணும்? உங்க தங்கச்சி கிட்ட பேசுறதுன்னா தொட்டு கூட பேசிடுறேங்க. உங்ககிட்ட பேசுறதுனா மட்டும் உடம்பெல்லாம் விடன்னு அப்படியே வேர்த்துருதுங்க. உங்க முகத்தை பார்க்காம கடகடன்னு கொட்டிடுறேங்க. அது வந்துங்க, அது என்னமோ தெரியலைங்க. உங்களை முத பஸ் ஸ்டாண்டில் பார்த்த உடனே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. எத்தனையோ கோயில்கள் இருக்கு, எத்தனையோ சாமி இருக்கு. சிலருக்கு முருகரை பிடிச்சிருக்கு, சிலருக்கு பிள்ளையாரை பிடிச்சிருக்கு, சிலருக்கு அம்மனை பிடிச்சிருக்கு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. இதை பக்தின்னு சொல்லலாம், இல்லை காதல்னு சொல்லலாம், ஏன் பைத்தியக்காரத்தனை கூட சொல்லலாம். உங்க பதில் மட்டும் எங்க இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்.
உங்க அக்காங்க பரவாயில்ல, என்கிட்ட சொன்னா அவகிட்ட சொன்ன மாதிரி தான். உங்ககிட்ட சொன்னா அது எப்படி உங்க அக்கா கிட்ட சொன்ன மாதிரி ஆகும்? இப்ப ஐ லவ் யூ உங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும்? அவங்க கிட்ட தானே சொல்ல முடியும். என்ன ஆளை காணா? எஸ்கேப்போ? பெருசு, நான் போய் ஒரு டீ எடுத்து வந்துடுறேன். உட்கார்றா. எங்கடா உன் ஃப்ரெண்டு? யோ வருவாயா? அப்படியே போனாலும் 590 தானே. போனா போது போ. போனா போகுது 501 ரூபாயா? ஆமா. இது என்ன? இது கூட தெரியல. மண்டை நடுச்சி எங்க இருக்கு? கொஞ்சம் பேக். இதா? கரெக்ட். ஆமா, இதெல்லாம் எதுக்கு கேக்குற நீ? போனா போகுது உச்சி மண்டை தானே. தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், உயிருடன் கலந்து விட்டேன். ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல? உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. எப்படிடா? தன்னுடைய லவ்வுக்காக ஒரு அப்பாவிய அடமானம் வச்சுட்டு போனமே, அடமானத்துக்கு இருந்தவன் என்ன கொஞ்சமாச்சு நினைச்சு பாத்தியாடா? நினைச்சு பாக்குறியா? எப்ப? டேய், போற இடத்துல ஒரு பின்பக்க வாசல் அப்படியே புரிஞ்சு ஓடிடுறதா? 5 இன்ச்சு உள்ள விட்டு இறக்கிட்டான்டா அந்த ஆசாரி. ஐ அம் சாரி. ரீ எதுக்கு முனையா? நெஞ்சினில் நிறைந்தால் மூச்சி நிற்க. என்ன? பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. தங்கச்சி, கொஞ்சம் கடுங்காப்பி போடுமா? என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா டாப் கிளாஸா இருக்க, இப்படி லோ கிளாஸா நடந்துட்டு இருக்க. அசிங்கமா உனக்கு. நான் என்ன பண்ண? ஆள் பாதி ஆள பாதிங்கறக்காண்டி இப்படி அரை குறையமா ட்ரெஸ் போட்டு தெரியலாமா? அதுவும் இல்லாம உங்க அக்கா லவ் பண்ற வேலை வீட்டுக்கு தங்கச்சி நீ வரலாமா? ஒரு காதலன் வீட்டுக்கு வர்றதுக்கு காதலிக்கு உரிமை இல்லையா? வரலாம். அதுக்கு நீ காதலன் வீட்டுக்கு வந்திருக்கணும். இங்கேயே வந்த. நான் வேலுவை லவ் பண்றேன். பண்ணிக்க. என்னது வேலுவை நீ லவ் பண்றியா? ஆமா, இந்த விஷயம் உங்க அக்காளுக்கு தெரியுமா? தெரியுமே. சரி, நீயும் லவ் பண்ணிக்கோ சொல்லிட்டா. அடடா, வெக்கம் கிட்ட குடும்பமா இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, தங்கச்சி வா. விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? இவ உங்க அண்ணனை லவ் பண்றாளா? அதான் தெரியுமே. தெரியுமா? அப்ப உங்க அண்ணன் இவ அக்கால லவ் பண்றது? ஓ, அதுவும் தெரியுமே. என்ன எல்லாத்தையும் மேமேன்ட்டு இருக்க? எங்க டேய் வேலு, என்னடா என் கரைச்சல் பண்ற நீ? நான் கரைச்சல் பண்றேன்றியா? ஒரு மனுஷனுக்கு 2 பென்சில் இருக்கலாம், 2 பேனா இருக்கலாம், 2 சைக்கிள் இருக்கலாம். ஆனா 2 காதலியை வேணாச்சு வச்சுக்க வேணா? அதுக்கெல்லாம் ஒரு அல்சர் வேணா? அல்சரா? புரியல? கலாச்சாரம். அது பேர் கல்ச்சரா? அது வேணா, அது இருக்கணும். அது இருந்தா தான் மனுஷன். ப்ரோசீட். புரட்சி தலைவரா? அதெல்லாம் உனக்கு புரியாது. மாமா, அக்காக்காரி, நீ இங்க தான் தெரியறியா? அதுக்குள்ள இருந்த உன் தங்கச்சி எங்க தூட்டு விட்டாளா? என்னமோ வேலுவா உன் தங்கச்சி லவ் பண்றாளா? நீ சரின்ட்டியாம? ஏதோ சின்ன பொண்ணு ஆசைப்படுறா, என்ன பண்றது? ஆசைப்பட்டா பாப்கார்ன் வாங்கி கொடு, பலூன் வாங்கி கொடு. லவ்வையா விட்டு தருவாங்க? நான் இங்க விட்டு கொடுத்தேன். நானும் தானே லவ் பண்றேன். வேலு, நல்லா கேளு. எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அது இல்லாத ஒன்றை ஒர்க் பண்ண நான் தயாரா இல்ல. நான் இன்னியோட விளைவிக்கிறேன். வர்றேன். கூப்பிடல. தங்கச்சி 2 பேரையும் கவனிச்சுட்டாங்க. அது கம்பெனி சைக்கிள். மாட்டோம்ல. நாகரிகம் தெரிஞ்சவங்க. நாண்டுகிட்டு செத்தாலும் சாவமே தவிர நாயம் கிடைக்காததால் நாதாரி ஆனாலும் ஒதுங்க மாட்டோம். எங்களுக்கு என்ன வேற இடத்துல வேலையா கிடைக்காது. போவானா பேச்சுறான் பேச்சு. அஞ்சலி, இத ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிட. என்னன்னா? அது ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா எக்ஸசைஸ் பண்றேனா, ஒரு ஜிம் வச்சு மத்தவங்களும் சொல்லி கொடுத்தா எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும்னு அஞ்சலி தான் சொன்னா. அதான் லோன் அப்ளிகேஷன். இந்த மாதிரி எத்தனை ஐடியா நான் சொல்லிருப்பேன், கேட்டிருப்பியா? சொல்றவங்க சொன்னாதான் கேப்பீங்களாக்கும். என்ன ஏன் செருப்பு? போ வாயில ஒண்ணு கால்ல ஒண்ணு போட்டு போ. அண்ணா, அட எங்கம்மா போறேன். வணக்கம். கணபதி, நான் கூட தம்பி சாதாரண நினைச்சுக்கிட்டேன். ஏகப்பட்ட வச்சு எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கு. ஓம் வருணாசனாய நமஹ, ஓம் பிரசீதசே நமஹ, ஓம் ஸ்வரூபிணே நமஹ, ஓம் அபாம்பதயே நமஹ, ஓம் மகரராஜாய நமஹ. என்ன இருந்தாலும் இந்த மாதிரி வருஷா வருஷம் உங்களுக்கு நீங்களே தவசம் கொடுக்கறது கொஞ்சம் கூட நன்னா இல்ல. என்னையா நல்லா இல்ல? என் கை நல்லா இருக்கா? என் கால் நல்லா இருக்கா? என்னை எப்படி ஆக்கணும் அப்பவே நான் செத்து போயிட்டேயா. இந்த இடத்துல
ஏன் போட்டோவுக்கு பதிலா அந்த வேலுவோட போட்டோவை வச்சு எப்போ தவசம் கொடுக்கறனோ அது வரைக்கும் இது தொடரும். நீ என்னடா துடிக்கிற? இவன் என்ன உனக்கு பங்காளியா, சொந்தக்காரனா, பழக்கமா, இல்ல ஏதாவது சொத்து எழுதி வச்சிருக்கானா? நம்ம இடத்து கூட்டு வந்தமா காதுங்காத வச்ச மாதிரி நாலு இறக்க காரியத்தை முடிச்சமான்னு இல்லாம ஏதோ ஒரு ஜிம்ல போட்டுட்டு ஜம்முன்னு எண்ணெய் தேய்ச்சி நிக்கல. எஃப்ஐஆர் போட்டு ஃபைல க்ளோஸ் பண்றதுக்குள்ள இலவன் தாவு தீர்ந்து போச்சு. சாட்சி சொல்ல எவனா வருவானான்னு கேக்குறீங்க. ஒரு பயப்புள்ள வரமாட்டான். ஒருத்தன் வருவான்னு நினைக்கிறேன். என்ன புதுசா சொல்றீங்க? இந்த ஊர்ல உங்களை எதிர்த்து சாட்சி சொல்றதுக்கு எந்த பயப்புள்ளைக்கு கெத்து இருக்கு? இருக்கு, ஒருத்தனுக்கு இருக்கு. இங்க ஜிம் வச்சு நடத்துறான வேலு, அவனுக்கு இருக்கு. அவன் என் கைய பிடிச்ச புடிக்கல, ஒரு வீரம் தெரிஞ்சது. புரியுது புரியுது. டவுட் வந்துருச்சே, விடுங்க அவன் வீரத்தை வரிசை பாத்துருவோம். கொலை நடந்தது நீ பாத்தியால? ஐயா, யாருமே சாட்சி சொல்ல வரமாட்டேங்கிறாங்க ஐயா. நீங்களாவது நடந்த உண்மையை சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. என் புருஷன் அநியாயமா பொண்ணவனை தூக்குல போடணும். சொல்லுங்க ஐயா, பார்த்தது சொல்லுங்க ஐயா. சாட்சி சொல்லாம விட்டுடாதீங்க ஐயா. என்னல நான் கேக்குறேன், அவ கேக்குறா. ஐயனார் சில மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்க. கேக்குதல்ல, கொலைய நீ பாத்தியா இல்லையா? நான் பார்க்கலங்க. அந்த ராகவம் உள்ள போனா ஊருக்கே நல்லது. அது உன்னால நடந்ததா இருக்கட்டுமே. துணிஞ்சி ஆமா பார்த்தேன்னு சொல்லல. பார்க்காத எப்படிங்க பார்த்தேன்னு சொல்ல முடியும்? சரி, வெக்கமால உனக்கு? ஆம்பளை தானே நீ, எதுக்குல இவ்வளவு பெரிய உடம்பு வளர்த்து வச்சிருக்க? உனக்கு என்னத்துக்குல மீச? கடைசியா நான் உனக்கு சொல்லுறேன், நான் உனக்கு பாதுகாப்பு தரேன். கொலைய நீ பார்த்ததா சாட்சி சொல்லுதியா? இல்ல, நான் பார்க்கல. பார்க்கலன்னு எழுதி தரியா? தரேன். என்ன மேற்படியா வாக்குமூலம் கேட்டீங்களா? இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏல நிக்கிற? கிளம்பு, உனக்கு ஆயுசு கெட்டி. போல அண்ணே, ஏன் போலீஸ்ல சாட்சி சொல்லல?
எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி கேக்குறியம்மா? திருத்தணி முருகன், பழனி. தைப்பூசம் வரப்போகுதுன்னா போதும், இந்த மாதிரி வேலை வெட்டி எல்லாம் வேஷம் போட்டு கிளம்பிட்டாங்க வசூல் பண்றதுக்கு. நிறுத்துறா. half an hour இருக்கு. எதுக்கு? இந்த Dress வாடகை டைம் முடியாதுக்கு. ஐயோ இன்னும் கலெக்ஷனே ஆகலையா? ஆனதுக்கு முன்னால எனக்கு இவங்களுக்கு உனக்கெல்லாம் கொடுப்பல. அதுக்குள்ள வாடகை சைக்கிள் விரட்டிட்டு வர்ற போயா. half an hourல குடுக்கலைன்னா டபுள் ஆகும். எடுத்து விட்டேன்னு வச்சுக்க மொட்டை மண்டை பொளந்துரும். போயா. கல்யாணம் ஆகட்டும் வேண்டியா? சரி. டேய் பாட்டு 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 பாட்டு. ஆஹா ஒரு தரங்கட்ட குடும்பம் வருது. இவளுகளை பார்த்தாலே பழைய சோறு கிடைக்காத. வண்டி திருப்பு வண்டி திருப்பு. முருகா நில்லு முருகா. ஏன் நிக்கணும்? பாக்கத்தே வந்திருக்க முருகா. உங்களை முருகன் பாக்குற மாதிரி இல்ல. பார்க்க கூட வேண்டாம் முருகா, அருள் மட்டும் கொடு முருகா. அருளா? பண்பாடு இல்லாட்டியாச்சும் பக்தியாச்சு இருக்கேன். சரி அருள் தர்றேன். முதல்ல உண்டியல காணிக்க போடு. காசு கொடுப்பதற்கு என்ன, கற்பூரமே காட்டுறேன். காட்டு காட்டு காட்டு. பாட்டி கொய்யா பழம் இருக்கா? கொய்யாவா? நல்ல கனி நல்ல கனி நடக்கட்டும். முருகா ஆ காட்டு. ஆடி பாவியலா, நாதாரி குடும்பம் நினைச்சா நாசக்கார குடும்பமாவில் இருக்கு. அநியாயமா ஒரு உசுர கொல்ல பாத்தீங்களடி. இப்படி சாமி வேஷம் போட்டு ஊரு ஏமாத்துறியே, அதுக்கு தான் இந்த தண்டனை. ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம்லடா. கௌரவத்தை பத்தி நீ பேசாத. ஒருத்தி இங்க இருக்கா, இன்னொருத்தி எங்க? அவ வேலுவோட மேட்னி ஷோ சினிமாக்கு போயிருக்கா. இந்த பார், ஒண்ணுக்கு ஒண்ணுதான் நம்ம கல்ச்சர், ஒண்ணுக்கு ரெண்டுங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு அவமானம். ஏற்கனவே இதெல்லாம் நான் கேட்கறது இல்லையா? தப்பேலோட தருதல. உலகத்துல எல்லாமே ரெண்டு தான்டா. பூமிக்கு துருவ ரெண்டு, பரப்புக்கு சாதி ரெண்டு, பொண்ணுக்கு வீடு ரெண்டு, வீட்டுக்கு வாசல் ரெண்டு, மனுஷனுக்கு கண்ணு ரெண்டு, கை ரெண்டு, காலு ரெண்டு, காது ரெண்டு, உள்ள இருக்க கிட்னி உள்ள ரெண்டு. என் பேரனுக்கு ரெண்டு இருந்தா என்னடா தப்பு? சபா இப்பவே கண்ணை கட்டுது.